வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பயனில சொல்லாம. அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைப்பெறவர்களாக பேராசிரியர் அருணன் அவர்கள் ஒரு சின்ன நூலை அனுப்பியிருந்தார். ஆனால் அரிய நூல் என்று நினைக்கிறேன். நீலகேசி முழுமுதல் தத்துவ நூல் என்று சொல்லி நீலகேசியை எளிய முறையில அறிமுகப்படுத்துகின்ற பல கட்டுரைகளை தொகுத்து நல்ல தலைப்பு, நல்ல உள்தலைப்புலாம் கொடுத்து ஒரு விவாதத்தை எதிராளியின் வாக்காக புற்கொள்கையின் வாழ்வு, உண்மையும் இன்மையும், மரம் உயிரென்றால் மயிரும் உயிரா என்றெல்லாம் தலைப்புகள் கொடுத்து அவர்கள் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக இளைஞர் மத்தியில இது ஒரு ஆர்வத்தை தூண்டும். இதை ஆழமாக படிக்க வேண்டும். அவர்கள் அதுக்கு ஒரு அதனுடைய ஆர்வத்தை தூண்டுகிற செய்திகளை மட்டும் அதில் சொல்லி அதை விளக்கியிருக்கிறார். அதை நுட்பமாக நம்ம கற்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் அண்மையிலே ஒரு திருக்குறள் உரைநூலை வெளியிட்டார் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பேசுவதற்கு முன்பு இந்த மொழி பற்றிய சில கவலைகள் பேராசிரியர் கு. பாலசுப்ரமணியன் அடிக்கடி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழியினுடைய நிலைமை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்று. ஏன்னா எல்லாரும் இருமொழியாளர்களாக மாறிவிட்டார்கள். இரண்டாவது கல்வி மொழியாக ஆங்கிலம் ஆகிவிட்டது. எனவே கல்வி காலத்தில் தமிழுக்கு இடமில்லை. ஒரு மொழி வழியான அறிவு, மொழி வழியான நிர்வாகம், மொழி வழியான செயல்பாடுகள் இல்லை என்றால் அந்த மொழியாளர்களுக்கு ஒரு தன்மானம், சுயமரியாதை இருக்காது, தன்னாட்சி உணர்வு இருக்காது. அவர்கள் காலங்காலமாக அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ் வரலாறு அதைத்தான் காட்டுகிறது. காலங்காலமாக தமிழுக்கு உரிய அடையாளம் என்பது ஒரு ஆட்சியினுடைய அதிகாரத்தாலே வரவில்லை, அறிவினுடைய அதிகாரத்தாலும் வரவில்லை. அதையெல்லாம் செய்தவர்கள் தான் திருவள்ளுவர் போன்றவர்கள். எனவே அந்த திருக்குறளை நாம் நினைக்கிற போது அந்த உணர்வை நாம் மறுபடியும் நினைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இப்பொழுது மாறி இருக்கக்கூடிய மொழி பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது, அதாவது மனப்பாங்கு அல்லது அட்டிடியூட். தமிழை பொறுத்தளவு இந்திய மொழிகளில் உள்ள நிலைமை என்ன என்று சொன்னால், தூய தமிழிலே நாம் கையாளுவது உயர்ந்த நடை, கலப்பு நடை தாழ்ந்த நடையாக நாம் நினைக்கிறோம். ஆனா மற்ற திராவிட மொழிகளிலும் மற்ற இந்திய மொழிகளிலும் வடமொழி கலந்த நடையை உயர்ந்த நடை என்றும், நாட்டு மொழிகள் உடைய நடையை எழுச்சினர் வழக்கு என்றும் கருதுகிற போக்கு உண்டு. மலையாளத்துல கூட பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுகிற போது சாதாரண பேச்சுல மீன், மழைக்காலம்னு பேசுவாங்க, மீன் நிறைய படுதுன்னு பேசுவாங்க. ஆனால் மேடையில் போய் பேசுகிற போது மல்சியம், கால வருஷம் இதான் பேசுவாங்க. அதாவது நான் அண்மையில் இப்போ நம்முடைய இந்த சிந்தனைக்கு காரணம் இந்த வயநாடு உருள் பொட்டல், அது மட்டும் மலையாளத்தை சொல்றாங்க. உருள் பொட்டல்ங்கிற அந்த நிலச்சரிவு பற்றிய பினராயி விஜயனுடைய மலையாளத்தை நான் ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் கேட்கிற போது எப்படி மலையாளம் தேர்ந்தெடுத்து மலையாள சொற்களை தவிர்த்து சம்ஸ்கிருத அல்லது ஆங்கில சொற்களை வேண்டுமென்றே கலக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். அது மலையாள மொழியினுடைய இயல்பு. ஏன்னா அது உயர்நடையாக மாறிவிட்டது. எனவே லீலாதலத்திலேயே நல்ல தமிழ் நடையாக பேசக்கூடியது எழுச்சினர் வழக்கு என்று லீலாதலம் சொல்லுகிறது. மணிப்பிரவாளம் தான் உயர்ந்த நடை என்று சொல்லி அதுக்கு இலக்கணம் வகுத்து அது மணிப்பிரவாளம் மலையாளத்தினுடைய ஒரு தகு வழக்காக உருவாயிற்று. அதில் இருந்தால் இன்றைய மலையாளம் வருகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த நிலைமை தமிழுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. தமிழிலே இன்றைக்கு கலந்து பேசினால் உயர்ந்த நடை, நல்ல தமிழ்ல பேசினால் அது தாழ்ந்த நடை என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது. இது எழுத்து நடைக்கு இன்னும் வரல. ஆனா எழுத்து நடைக்கும் வந்து விடும் போல் இருக்கிறது. ஏனென்றால் இன்று தொலைக்காட்சிகளிலும் அந்த ஊடகங்களிலும் வருகின்ற நிலைமையிலே இந்த அட்டிடியூட், லாங்குவேஜ் அட்டிடியூட் மாறுது. அது மிகவும் ஒரு கவலைக்குரிய செய்தியாக மொழியறிஞர்களாகிய நமக்கு படுகிறது. என்றால் தமிழினுடைய லாங்குவேஜ் அட்டிடியூட், மொழி பார்வை, நல்ல தூய தமிழ் என்பது உயர்நடை, கலப்பு நடை என்பது தாழ்ந்த நடை என்ற கருத்து மாறி, ஏனென்றால் கிராமப்புறங்களில் போனாலும் கூட ஒரு மொழியாளராக இருக்கக்கூடியவர்கள் கூட கலப்பு நடையில பேசுகிறார். இருமொழியம்ங்கிறது
கல்வியில ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறனால வந்து அந்த கலப்பு நடை வந்து விடுகிறது. அது உயர்நடையாக தகுதி பெறுவதுதான் பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இது தமிழ் அழியும் என்பதற்கு உரிய மிகவும் பெரிய ஒரு எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். பேச்சிலே அது வந்து ஏனென்றால் நாம் பல இடங்கள்ல போய் நம்ம நல்ல தமிழ்ல அது ஒரு முறை இவர் சொல்லுவார், நம்ம தமிழன் அந்த காலத்துல சொல்லுவார். அதாவது இடப்பக்கம் போப்பா வலப்பக்கம் போறானா, என்ன அது இடம் வளங்கிற லெப்டா ரைட்டான்னு சொல்லு அப்படின்னு கேட்கறதாக அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு கலப்பு நடையை உயர்நடையாகவும் மற்றதை தாழ்ந்த நடையாகவும் பெறுகிற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. இதனுடைய திறமை இது என்னன்னு சொன்னா ஒரு லாங்குவேஜ் அட்டிடியூட், அதாவது மொழி பார்வை பற்றி உள்ள கருத்து மாற்றம். இரண்டாவது மொழி திறன். இந்த இருமொழியாளர்களாக இருக்கிற போது தமிழ் வந்து வேண்டா வெறுப்பாக ஒரு மொழியாக இருக்கிற போது வேண்டா வெறுப்பாகல பல இடங்களிலே இப்ப பல பள்ளிக்கூடங்களிலே தமிழ் மூன்றாவது மொழியாகத்தான், அதுவும் தேவையில்லை என்ற நிலையில ஆங்கிலம், இந்தி, மற்ற மொழிகள் படிக்கிறார்கள். தமிழே வந்து பல உயர்கல்வி நிலையங்களிலே பல பள்ளிக்கூடங்களிலே இல்லை. எனவே மொழித்திறன் குறைந்து விடுகிறது. மொழித்திறன் குறைகிற போது பொது வழியில பேச்சினுடைய தரவும் குறைகிறது. இரண்டாவது ஆசிரியர்கள் கற்பித்தல் குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. ஆசிரியருடைய தரம் வீழ்ச்சி ஒரு பக்கம். அதனால மொழி வழியாக இருக்கக்கூடிய படைப்பாற்றல், படைப்பாற்றல் என்பது இலக்கிய, அதாவது ஆக்க இலக்கியங்களை படைப்ப ஆற்றலும் குறையும், அறிவு இலக்கியங்களை படைப்பதும் குறையும். அப்போ மொழி மெல்ல மெல்ல சாவதற்குரிய வழிகள், அதாவது இந்த நிலச்சரிவு மாதிரி நிலச்சரிவாக இது வந்து கொண்டிருக்கிறது. படைப்பாற்றல் குறைகிறது. ஏனென்றால் இன்றைக்கு முதல் தலைமுறையாக படித்து வந்த பல பிரிவினர் இலக்கியங்களை படைக்கிறதுனால தான் நமக்கு வட்டார இலக்கியம் வந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்ணிய இலக்கியம், தலித்திய இலக்கியம், அல்லது அந்த என்ன சொல்றது இருபாலார் அந்த பால் தெரிந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் வந்து தமிழ் மொழி கற்றவர்கள் தான், முதல் தலைமுறையாக தமிழை கற்றவர்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை தீவிரமாக இருக்கிற போது ஆங்கிலத்துல தான் இந்த படைப்பு திறன் இங்கு போகும். போகிற போது தமிழினுடைய வளம், தமிழை வளப்படுத்துகிற வாய்ப்புகள் குறையும். இதை நான் சொல்றது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே என்.எஸ். ஜெகநாதன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார், டெல்லியில் இருந்து. அவர் ஆங்கிலத்தை தான் எழுதுவார். தமிழ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இது இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய சிறந்த இளைய தலைமுறை கல்வி கற்றவர்கள் தமிழை புறக்கணிப்பதனால தமிழில் இருந்து அவர்கள் ஆங்கிலத்துல தான் படைப்பாக்க திறனை வளர்த்திருக்கிறார்கள். எனவே தமிழினுடைய இலக்கிய வளர்ச்சி பிற்காலத்திலே பெரிய பாதிப்புக்கு உள்ளாகணும் அவர் சொல்லியிருக்காரு. நல்ல கட்டுரை அது. கணையாளியில வந்துருது அந்த காலத்துல. அவர் அந்த காலத்திலேயே அதை கவனிச்சு சொல்லியிருந்தார். எனவே தமிழுக்கு மொழிக்களங்கள் குறைந்து கொண்டு வருகிற நிலையில நமக்கு சமயம், கலை, கலையில கூட பார்த்தீங்கன்னா இசையில தெலுங்கு தான் இருக்கு. சமயத்துல தமிழ் கிடையாது. நிர்வாகத்துல தமிழ் கிடையாது. தமிழை வந்து பக்தியின் மொழி நல்லா சொல்லி நம்ம புகழ்ந்து நம்ம காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. அறிவு மொழியாக அதை ஆக்காத வரை அது இல்லை. அதுக்கு நம்முடைய வயநாடு பினராயி விஜயனுடைய சொற்பொழிவு கேட்டபோது எனக்கு தோன்றிய சில கருத்துக்கள். அப்பொழுது நம்முடைய பேராசிரியர் நம்முடைய சுந்தரம் அவர்கள் 27ஆம் தேதி திரு அழகேசன் அவருடைய நினைவு சொற்பொழிவை, நினைவு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்கால தமிழ் இயல்பும் தமிழ் மொழி இயல்பும் புதிய இலக்கணங்களுடைய இலக்கண கல்வியும் தற்கால தமிழ் பற்றிய இலக்கண ஆக்கமும் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறார்கள். அப்பொழுது இந்த சிந்தனைகளாக வந்தன. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பகிர்ந்து கொண்டு இப்பொழுது நாம் வந்து பயனில சொல்லாமை என்ற அதிகாரம் 20வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அதை பற்றி சொல்லுகிற போது பயனில சொல்லாமை என்ற சொல் எப்படி வருகிறது அதெல்லாம் நாம் பார்க்கலாம். அதாவது இன்று பயனில சொல்லாமை என்பது பற்றி நிறைய எழுதியிருக்கிறவர்களாம் நிறைய பயன் இலவாகிய சொற்களை பயனில சொல்லாமை, பயனற்ற சொற்களை பேசாமை என்ற இதுல சொல்றாங்க. அதுக்கு வந்து பரிமேலழகர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதனுடைய விளக்கம் சொல்லுகிற போது பரிமேலழகருடைய விளக்கம், மணக்கோடருடைய விளக்கம், அந்த அதிகாரத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். அவர்கள் சொல்கிற விளக்கம் பார்க்கலாம். மணக்கோடர் என்ன சொல்றாருன்னா, பயனே சொல்லாமையாவது
கேட்டார்க்கும் தனக்கும் நற்பயன்படாத சொற்களை கூறாமை. இதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா புறங்கூறாமை சொல்லிட்டாரு, இனியவை கூறல் சொல்லியாச்சு. வாய்மை ஒன்று ஒன்று இருக்கிறது, அது பின்னாடி வருகிறது. அது இல்லறத்தாருக்கு சாத்தியம் இல்லை, அது துறவரத்தாருக்கு தான் சாத்தியம் என்பதனால இந்த மூன்றாவதாக விடுபட்டது பயனில சொல்லாமை என்று நாம் பார்க்கிறோம். அது பரிமேலழகர் அப்படிதான் சொல்றார். அதுதான் பரிமேலழகர் தமக்கும் பிறர்க்கும் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்களுள் ஒன்றும் பயவாத சொற்களை சொல்லாமை. எனவே தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படாத சொற்களை சொல்லுதல் என்று சொல்லுகிற போது எழுதுதலும் காட்சிப்படுத்தலும் கூட அடங்கும், எல்லாமே அடங்கும். அதை பற்றி சொல்கிற போது அறம் பொருள் இன்பம்ங்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா துறைகளையும் அடக்கி விடுகிறது. அதுல எல்லா துறைகளுக்கும் பயன்படாத சொற்களை பேசுவது, எழுதுவது, அதை படைப்பாக்கம் செய்வது எல்லாமே என்று அவர் சொல்கிறார். அதுல 4 இது இந்த கருத்தாக்கம் பௌத்த கருத்தாக்கத்தினுடைய ஒரு பௌத்தத்துல இது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருவள்ளுவர் பல கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு கோவையாக ஒரு வாழ்க்கைக்குரிய கூறுகளாக அவற்றை அமைத்திருப்பதை பார்க்கிறோம். அதுல பௌத்தத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்று சோனா கந்தசாமி அவர்கள் சொல்கிறார். அதை நம்ம அதை பிறகு பார்ப்போம். அதுக்கு முன்படி பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, பொய், குறளை, கடுஞ்சொல், பயனல சொல், இந்த 4ஐயும் தான் மணிமேகலை சொல்லுகிறது. அது பௌத்தம் சொல்லுகிறது. இந்த 4 சொற்குற்றம் என்று பௌத்தம் சொல்லுகிறது, மணிமேகலை சொல்லுகிறது. வாக்கின்கண் நிகழும் பாவம் 4னுள் பொய் துறந்தார்க்கல்லது ஒருதலையாக கடியலாகாமையின் அகுது ஒழித்து, அதாவது இது இல்லறத்தானுக்கு அது முடியாது, பொய் பேச வேண்டியிருக்கும். இல்வாழ்வாரால் கடியப்படுவன என ஏனை 3னுள் பொய்யை விட்டு குறளை, கடுஞ்சொல் இணைவை கூறலானும், கடுஞ்சொலை இணையவை கூறல சொல்லியாச்சு. குறளை புறங்கூறாமையானும், புறங்கூறாமை என்பது ஒரு குறளை என்ற பொருளை அவர் பயன்படுத்துகிறார். குறளை புறங்கூறாமையானும் விளக்கி நின்ற பயனில சொல் இதனால் விளக்குகின்றார். அதனால இங்க 4வதாக எஞ்சி நின்ற பயனில சொற்களை சொல்லுதலை விளக்கு. ஆதலின் இது புறங்கூறாமையின் பின் வைக்கப்பட்டது என்று ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். இது ஒரு அருமையான விளக்கம். திருக்குறளை மொத்தமாக நோக்கி திருக்குறள் எப்படி ஒரு ஒரு பௌத்த கருத்தாக்க பின்னணியிலே வந்தது என்ற கருத்தை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதை பேராசிரியர் சோனா கந்தசாமி அவர்களும் குறிப்பிடுகிறார். இது அடிப்படையில் பௌத்த நூல்களில் அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி அவருடைய புதிதாக எழுதிக்கிற உரையில சொல்லியிருக்கிறார். அதுல சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றேன், கந்தசாமி பயனில சொல்லாமைக்கு அவர் என்ன சொல்றாரு, 4 வகை சொற்குற்றம் பற்றிய குறள் கருத்து பௌத்த நூல் வழியிலே வருகிறது. இதுவும் புத்த வழியினது போல் தோன்றுகிறது. ஏனென்றால் இது சம்ப பிரலாபா விரமணி என்று பாலியிலும் சம்பன்ன பிரலாபாத் விரதி என்று வடமொழியிலும் சொல்லப்படுகிறது என்று அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது இது விர்த்தா கதா ஐடில் டாக் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்றாங்க. இந்த வெட்டி பேச்சு பேசுவதை குரான், பைபிள் என்ற நூல்களிலும் மிக விதந்து அதை சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பாவம் வீண், அதனால வரக்கூடிய பாவம் என்ன என்றெல்லாம் பற்றி விரிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பயனில சொல்லாமை என்ற கருத்தாக்கம் பொதுவாக எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம இந்திய சூழலிலே பௌத்தம் அதை விரிவாக பேசியிருக்கிறது. அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை எல்லாம் உட்கொண்டு திருவள்ளுவர் இதை மிக வகை தொகை செய்து சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை சொல்லுகிற பயனில சொல் அப்படிங்கிறதுக்கு எழி சொல் 4 ஒன்றாகி வீண் வார்த்தை என்று தமிழ் பேரகராதி இதற்கு இலக்கணம் சொல்லுகிறது. பர்பஸ்லெஸ் ஆர் யூஸ்லெஸ் வேர்ட் ஆஃப் நோ இம்போர்ட், 1 of 4 இழி சொல்னு சொல்றாரு. இதை வெயின் டாக் என்று சிலர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஃப்ரூட்லெஸ் டாக் என்று சிலர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. வெட்டி பேச்சு என்று போற சொற்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதிதுக்கங்கள் என்பதிலே ஒன்றாக பயனில பொருளை அகராதியில தொகைப்படுத்தி இருக்கிறது பார்க்கிறோம். இதுல இந்த பயனில சொல்லாமை என்பது 10 திருக்குறள் இருக்கிறது, அதனுடைய அமைப்பை பற்றி நம்ம பேசலாம்.
பேசுகிற போது அதற்கு முன்னதாக இந்த சொல்லை பற்றி நாம சொல்ற போது புத்தத்துல இது தேரவாத புத்தத்துல இது முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு சம்பபலாபா சம்பபலாபா என்று தேரவா அப்டென்ஷன் ஃப்ரம் ஃப்ரிவிலஸ் டாக் ஆர் காசிப். அப்டென்ஷன் என்று சொல்வது பயனுள்ள சொல்லாமை. சம்ப பலாபா பலாபா என்று அதை சொல்றாங்க. அது நம்முடைய தம்மபதத்தில் கூட நேரடியாக இல்லை, அது திருக்குறள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருத்தினுடைய ஒரு வேற ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தம்மபதம் 258 ஆங்கிலத்தை மட்டும் படிக்கிறேன். He is not a wise man just because he talks much. Only who is peaceful, free from enmity and does not harm to others is to be called a wise man. அதாவது பயனில் நிறைய பேசுறதுனால மட்டும் ஒருத்தன் வந்து பெரிய புத்தபிக்கு ஆகி விட முடியாது. இந்த அறங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அது அதிகம் பேசுவது ஒரு முக்கியம் இல்லை என்ற ஒரு கருத்தை தம்மபதம் சொல்கிறது. அதை திருவள்ளுவரும் வேறொரு இடத்துல சொல்றார். அதிகம் அதிகம் பொருளற்ற வார்த்தைகளை பேச மாட்டான் அறிஞர் என்று சொல்லி. அதாவது பொச்சாந்தும் சொல்லார் பொருளற்றவற்றை பொச்சாந்தும் சொல்லார் என்று சொல்லி மருள் தீர்ந்த மாசறி காட்சியவர் என்று அவர் சொல்லியிருப்பார். எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. இருந்தாலும் இதை விரிவாக ஓரளவு புத்த நூல்களிலே பார்க்கிறோம். அதை திருவள்ளுவர் இன்னும் விரிவுபடுத்தி அதை பேசுகிறார். விரிவுபடுத்தி பேசுகிற போது அது அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற போது இவர் சொல்லியிருக்கிற பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தை ஒட்டிய கருத்துக்கள் பிற நீதி நூல்களிலே தனி அதிகாரமாக வகுக்கப்படவில்லை. இவர் சொல்லியிருக்கிற சில கருத்துக்கள் வந்திருக்கின்றன ஒழிய இது திருக்குறளுக்கே உரிய, நான் முன்பே சொன்ன மாதிரி வெகாமை புறங்கூறாமை மாதிரி இந்த கருத்தும் திருக்குறளுக்கே உரிய கருத்து என்று தோன்றுகிறது. இது திருக்குறள்ல மொத்தத்துல நம்ம சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் 3 விஷயங்களை சொல்றார். பயனில்லாத சொற்களை சொல்லுதலின் குற்றம். 2வது பயனில்லாத சொற்களை சொல்லாமையின் குணம். இது எல்லா அதிகாரத்துக்கும் இதே மாதிரி வச்சிருக்காங்க. சொல்லத்தகுவனும் சொல்லத்தகாதனும் இந்த அமைப்பு குணம் குற்றம் அப்புறம் அதுல சொல்லக்கூடியது சொல்லத்தகாதது. இது வந்து இந்த 3 பிரிவுகள் நம்ம வெகாமையிலும் பார்த்தோம், புறங்கூறாமையிலும் பார்த்தோம். இது இந்த அமைப்பை அதுல இருக்கிறது. ஏதாவது திருக்குறள்ல சில இடங்களில் திரும்ப கூறியது குரல் போல தோன்றும், ஆனால் அது கூறியது குரலாக நம்ம பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அறிவுடையார் வந்து அறிவுடையார்கள் வந்து பலரும் வெறுக்கும்படி பிரயோஜனமற்ற சொற்களை பேச மாட்டார்கள். அவர்கள் பலருக்கு முன்னே அறிவில்லாத பயனில்லாத சொற்களை பேசுவது என்பது நண்பர்களுக்கு செய்கின்ற கேட்டை விட மோசமானது. பயனில்லாத சொற்களை ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் நீதி இல்லாதவன் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். பயனில்லாத சொற்களை ஒருவன் சொன்னானால் அவன் நற்குணங்களிலிருந்து அவனுடைய நற்குணங்கள் எல்லாம் நீங்கிவிடும். பயனில்லாத சொற்களை உடையவர்கள் ஆனால் வருகிற எல்லா சிறப்பும் போய்விடும் என்று சொல்கிறார். அச்சொற்கள் நீதியோடு பொருந்தாதவையாக இருக்கும். எனவே பயனற்ற சொற்களை பேசுகின்றவன் நிச்சயமாக நீதிமானாக இருக்க முடியாது, அவனுடைய சிறப்புகளை தான் குன்றிவிடும் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு உச்சபட்சமாக சொல்றாரு, இந்த மாதிரி பயனில்லாத சொற்களை சொல்றோம்னா மகன்னு சொல்லாத பதடின்னு சொல்லு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். பயனில் சொல் பாராட்டுவானே மகனலன் மக்கட் பதடியன் என்று சொல்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து இன்றைய வாட்ஸ்அப் அல்லது யூடியூப் இதுல எல்லாம் வரக்கூடிய இந்த பழிச்சொற்களை பரப்புகின்ற நிறைய தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பயனில்லாது. அவர்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், மகனால் மக்கட் பதறியனால் சொல்லி. அப்படி சிலர்லாம் சிறைக்கெல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறேன். அது பொருத்தமா தான் இருக்கும் போது இருக்கு. அப்புறம் பயனில்லாத சொற்களை சொல்லாமையினுடைய குணம், அறிவுடையவர் வந்து நீதியோடு பொருந்தாத சொற்களை எல்லாம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லாத சொற்களை பயனில்லாத சொற்களை சொல்லாமல் நல்லது, சொல்லக்கூடாது. நல்ல அறிவாராய்ச்சி உடையவர்கள் பயனில்லாத சொற்களை பேச மாட்டார்கள், அவர்கள் ஆராய்ந்துதான் பேசுவார்கள். அதே மாதிரி அந்த அறிவுடையவர்கள 3 கேட்டகரி சொல்றார். அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமய நிலையில மருள் நீங்கி மாசறி காட்சியம். அவர்கள் சமயக் ஞானி என்று சொல்லப்படுகிற சமண நெறியினர் உணர்ந்தவர்கள். அவர்களும் இது மாதிரி
பயனற்ற சொற்களை பேச மாட்டார்கள். எனவே நீங்கள் பயனற்ற சொற்களை பேசாதீர்கள், பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் என்று திருக்குறள்ல மொத்தத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே இந்த முன்னுரைவோடு நம்ம இப்ப இத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அமைப்புகளை பற்றி சொல்ல வேண்டும். புறத்திரட்டுல நான் முன்பே சொன்னேன். புறத்திரட்டுல மற்ற நீதி நூல்களிலே பயனில சொல்லாமைக்கு இணையான அதிகாரமோ, கருத்துக்களோ வகை தொகையாக கூறப்பெறவில்லை. அதில் உள்ள சில கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துக்கள் இருக்கின்றன. புறத்திரட்டுல கொடுத்திருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, பழமொழி, பழமொழி 400, நான்மணிக்கடிகை, அறநெறிச்சாரத்திலிருந்து சிலதை கொடுத்திருக்காரு. அவர் தொகுத்திருக்காரு. அவர் புறத்திரட்டுக்காரர் ஒரு அறக்கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த அறக்கருத்தோடு வரக்கூடிய பல செய்திகளை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்காரு. அவருக்கு கிடைத்ததெல்லாம். அதுல பழமொழியில இருந்து சில பண்ணியிருக்காரு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பேசலாம். அது முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, அதாவது அதாவது ஒவ்வொருவருக்கு என்ன கூற்றம் இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சு. சிலம்பிக்கு தன் சினை கூற்றம். சிலந்தி தன்னுடைய ஈன்றவுடன் அது இறந்து விடுகிறது. நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம். கொம்பு விலங்குகளுக்கு கொம்பே கூற்றமாக இருக்கிறது. மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றம். மான், கவரி மானுக்கு முடி உதிர்ந்து அது இறந்து விடும். ñெண்டிற்கு தன் பார்ப்பு. நண்டு குஞ்சு வறுத்த உடனே அது இறந்து விடும். நாவிற்கு நன்றல் வசை. எனவே நாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது அல்லது அவனுக்கு ஒருவனுடைய புகழையும் இழிவையும் தரக்கூடியது அவனுடைய சொல். கெட்ட சொற்கள், பயனில்லாத சொற்கள் என்று சொல்லி ஒரு செய்யுள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். எனவே இந்த அதிகாரத்துல பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்துல பயனில என்ற சொற்களை அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார். பயன்சாரா பண்பில் சொல் என்ற சொல் இருக்கிறது. பெரும்பயன் இல்லாத சொல், பொருள் தீர்ந்த சொல், அதான் பொருள் தீர்ந்த பொச்சாந்தம், பயனுடைய சொல், பயனில்லா சொல் என்றெல்லாம் பயன்படுத்தியிருக்கார். இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை இது பொதுவாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய புறங்கூறுதலும் பயனில்ல சொல்லாமையும் மிகுந்து காணப்படுகிற ஒரு பொது தீமையாக இருக்கிறது. அந்த தீமையை திருவள்ளுவர் எடுத்து பல நிலைகளிலே அதை பற்றி பேசியிருக்கிறார். எனவே நாம் பேச்சை குறைக்க வேண்டும், அதுவும் பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப 10 திருக்குறளை சொல்கிறார். நம்ம அதை பார்க்கலாம். எனவே இதுல காரியரத்ன கவரர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சின்ன ஒரு நுட்பம் கவனிச்சேன். காரியரத்ன அதிகாரம் பயனில, அகர வீட்டு அகரிணை பன்மை வினை குறிப்பு பெயர். அதுல ஏடு பெயர்த்து எழுதினவர்கள் அச்சிட்டவர்கள் என்ன பண்ணா பெயர் சொற்கள்னு போட்டாங்க. அப்படி அதை அச்சிடக்கூடாது. பெயர், ஏன்னா முற்றுப்புள்ளியெல்லாம் இருக்காது. அதுல வர வேண்டியது அதை அச்சிடும் போது மிகுந்த ஏட்டுச்சுவடிகளையும் மீண்டும் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்காமலே நான் திருத்திருக்கிறேன். பயனில அகரவீட்டு அகரிணை பன்மை வினை குறிப்பு பெயர் என்று இருக்கும். பெயர் சொற்கள்னு இருக்குது. அதில் அச்சில தவறு. பெயர் ஃபுல் ஸ்டாப். சொற்கள் என சொல்லாமை என்பதனால் அறிக. ஏன்னா பயனில என்று சொல்லியிருப்பதனால, சொல்லாமை என்று சொல்லியிருக்கிறதுனால பயனில என்பது பயனிலவாகிய சொற்கள் என்று எடுக்கணும். பயனிலவாகிய சொற்கள் என சொல்லாமை என்பதனால் அறிக. பயன் இல்லைன்னா பயனில்லாதவை என்று குறிப்பு வினையாளனை. பயனில்லாதவை என்று சொன்னால் பொருளா சொல் என்பது சொல்லாமை என்ற சொல்லினாலே தெரிகிறது என்று நம்ம அந்த வாக்கியத்தை தனியாக பிரித்து அச்சிட வேண்டும். அது ஐயா சுந்தரமூர்த்தி ஐயானுடைய பதிப்புல இப்படி இருக்குது. அது ஏற்றுச்சுவடியை பார்த்து திருத்த வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் என்பது இனிய உளவாக இன்னாத கூறல்ங்கிறது இனிய அப்படிங்கிறது இன்னாத என்பது இனிய சொற்கள் இன்னாத சொற்கள் என்பதை கூறல் என்பதனாலே நாம அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார். அதை எடுத்து காட்டியிருப்பார். எனவே இவ்வளவு இந்த முன்னுரையோடு நாம இதுக்கு போலாம். இந்த திருக்குறள், முதல் திருக்குறள் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இதெல்லாம் ரொம்ப எளிய 10 திருக்குறள். ரொம்ப இந்த திருக்குறள் அந்த காலத்துல புகுமுக வகுப்பு,
கல்லூரி படிப்புகள்ல இது முழு அதிகாரமே வச்சிருப்பாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. நான் புதுமு வகுப்புல பூசாக்கு கலைக்கல்லூரியில படித்தபோது, நம்பி என்ற ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் இத நடத்துவார். இத அப்பொழுது எங்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இத நடத்துவார். 10 திருக்குறள் இருக்கும். அதுல ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரிந்தது. "மகரநர் மக்கட்பதடியனர்." சொல்லிச் சொல்லுக பயனுடைய சொல்லற்க சொல்லிப் பயனிலாது. இந்த 2ம் வந்து ஒரு பாவிகம் போல இருக்கக்கூடிய குறளாக இருக்கும். அதான் நினைவுக்கு வருகிறது. மற்ற செய்திகள்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்கிற போது, அதனுடைய இலக்கண அமைதி, அதனுடைய பொருள் நுட்பம் எல்லாம் வித்தியாசமாக நமக்கு தெரிகிறது. சரி பார்ப்போம். "பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும்." இதுல கொஞ்சம் எல்லாராலும் எள்ளப்படும் சொன்னா வஞ்சி உரிச்சு வந்துரும். அதனால அவர் வந்து அத வந்து வெட்டி விடுகிறார். வெட்டி விட்டு அதை விகாரப்படுத்தி விடுகிறார். எல்லாராலும் எள்ளப்படும்ங்கிறது எல்லாரும் எள்ளப்படும் என்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறார். பார்ப்போம். பயனில்லாதவற்றை பலர் வெறுக்கச் சொல்லுபவன், வெறுக்க முனியங்கிறது வெறுத்தல். பல்லார் முனியும்படி பயிலா பயனில்லாதவற்றை பயனுள்ளவற்றை பல்லார் முனிய சொல்லுபவன் எல்லோராலும் இகழப்படுவான். எல்லாரும் எல்லாரும் எல்லோராலும் என்ற 3ஆம் வேற்றுமை உருவும் பயணம் அந்த என்ற சொல்லும் தொக்கு வந்திருக்கிறது. விகாரத்தால் தொக்கு இருக்கிறது. எள்ளப்படும் என்பது எள்ளப்படுவான், இகழப்படுவான். திருக்குறளிலே நம்ம முன்பே சொல்லியிருக்கோம். தொல்காப்பியர் சொன்ன ஆக படற்கையில படும் செய்யும் என்னும் முற்று ஆண்பாளையும் பெண்பாளையும் குறித்து வரும் என்று பார்க்கிறோம். அதனால எள்ளப்படுவான் என்று இவர் பொருள் எழுதியிருக்கிறார். ஆனால் பரிமையாளர் பொருள் எழுதுற எப்படி எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். பல்லார் முனிய பயனல சொல்லுவான், அறிவுடையார் பலரும் கேட்டு வெறுப்ப வெறுப்ப பயனில்லாவாகிய சொற்களை சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும், எல்லாரானும் இகழப்படும். இகழப்படும் தான் சொல்லியிருப்பார். இகழப்படுவான்னு சொல்லல, இகழப்படும்னே பொருள் எழுதியிருக்காரு. அது அவர் வருகின்ற படு என்று வருகிற இடத்துல எல்லாமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரியம் தெய்வத்துள் வைக்கப்படும், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பதிலெல்லாம் வைக்கப்படும் தான் பொருள் எழுதியிருக்கார். அதே இடங்களிலெல்லாம் மணக்கொடவர் வைக்கப்படுவான், இகழப்படுவான், வைக்கப்படுவான் என்றுதான் அவர் பொருள் எழுதியிருக்கார். அவரு எப்படி வந்து அந்த வடிவங்களை ஒரு பழைய இலக்கண வடிவத்துக்கு எப்படி பொருள் எழுதுகிறது, அதே வடிவத்திலே பொருள் எழுதிவிட்டு சென்று விட்டார் பரிமையாளர். ஆனால் மணக்குடவர் அவர் கால வழக்குக்கேற்ப அதை ஆண்பாலாக பொருள் எழுதியிருக்கிறார். இதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை 3 விகாரத்தால் தொக்கது. சரி, அறிவுடையார் பலரும் வெறுப்பவே ஒழிந்தாரானும் இகழப்படுகிறன்னு எல்லாரும் எழப்படும். எல்லாருமே ஏன் சொன்னாருன்னா, எல்லாரும் படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே வெறுப்பான். சும்மா வந்து வெட்டி பேச்சு பேசுகிறவனை எல்லாரும் வெறுப்பார்கள். சாதாரண கருத்து. எல்லாரும் எல்லாரும் யாரு, எல்லாம் படிச்சவர்கள் படிக்காதவர் என்ற கருத்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து பெரிய விளக்கம் வந்து எல்லாரும் என்ற முடியும். அதை நாம் பேசலாம். எல்லாரும் எல்லோரும் நாம இன்னைக்கு சொல்றோம். பழைய தமிழ்ல எல்லார் ஓர் வடிவம் இருக்கிறது, ஆர் வடிவம் இருக்கிறது. ஆர் வடிவம் கொஞ்சம் பிற்காலத்துல வருகிறது. ஓர் வடிவம் தான் பழைய வடிவம். நம்ம பார்க்கலாம். சரி, இதுல இதனுடைய பொருள்ல கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான். எல்லாராலும் இகழப்படுவான். எல்லாரும் பலரும் கேட்டு வெறுக்க பயனற்ற சொற்களை சொல்லுவோன் எல்லாராலும் இகழப்படுவான். அது எல்லாரும் அதே மாதிரிதான் பொருள் இருக்காங்க. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும். இது நேரடியான ஒரு வாக்கியம். அதாவது அது வந்து ஒரு எழுவாய் தொடர் வாக்கியம் போலதான். அவன் இகழப்படுவான் என்று சொல்லி செயற்பாட்டு வினை வாக்கியம். அது வந்து எழுவாய் தொடராகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல பல்லார் என்பது அறிவுடையார் பலரும் இருக்கார். பல்லார் என்பது யாருன்னா அறிவுடையார் பலரும். முனிய வெறுப்ப பயன்தான். இளங்கிறதுக்கு பயனிலவாகிய சொற்கள். பயனில அப்படிங்கிறது திருக்குறள்ல இது அடிக்கடி இது மாதிரி சொல்லாட்சி வரும், பார்க்கலாம். சொற்களை சொல்லுவான், சொல்லுபவன், எல்லாரும் புற்றுமை எல்லாராலும் எள்ளப்படும், இகழப்படுவான் என்று நான் முன்பே சொன்னேன். படுவான் மொத்தம் 44 இடங்கள்ல வருகிறது.
படும் என்பது வினையாக்கியாகவும் செய்பொருள் விகுதியான நிலையிலும் வருகிறது. வைக்கப்படும் என்றெல்லாம் வருகிறது. அது இல்லாம வேற இகழப்படும் போன்ற இடங்களும் வருகின்றன. எனவே இந்த சொற்களில எப்படி படும் என்பது படுவான் என்று சில இடங்களில் வருகின்ற இடங்கள்ல வரிமையில் அழகர் சீர்மையாக படுவான் படும் என்றே பொருள் சொல்லியிருக்கிறார். மணக்கொடவர் மட்டும் படுவான் என்று பொருள் சொல்லியிருக்கிறார். பயனில பயனிலங்கிற சொல்லு நிறைய வருகிறது திருக்குறள்ல 5-6 இடங்கள்ல வருகிறது. அது திருவள்ளுவருடைய ஒரு சிறப்பு சொல்லாட்சி என்றே எனக்கு தோன்றுகிறது பயனில என்று சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த பல்லார் அப்படிங்கிறது பல்லாருன்னு திருக்குறள்ல நிறைய இடங்கள் வருது. பல்லூர் அப்படிங்கிறது சங்க இலக்கிய வடிவம். பல்லூர் பெய்த மகிழ்ச்சி எல்லாம் என்னுள் பெய்த தேனெல்லாம் வரும். பழைய சங்க இலக்கியத்தில் வடிவம் பல்லூர்னு இருக்கும். ஓர் வடிவம் கொஞ்சம் பழமையான வடிவம். ஆர் வடிவம் பிற்காலத்து வடிவம். ஓர் வடிவம் மலையாளத்தில் இருக்கு, இன்றைக்கு இருக்கிறது. ஓர் வடிவம் ஓர் வடிவம் பழைய தமிழ் வழக்கு மலையாளத்துல எஞ்சி நிற்கிறது. தமிழிலே ஓ ஆவாக மாறிவிட்டது என்று சொல்வது. எனவே திருக்குறள் சங்கத்துக்கு பிற்பட்ட ஒரு மொழியை ஆள்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. பல்லாறு பல இடங்கள் சொல்கிறது. சரி, யாரோ அவருடைய வலைத்தளத்துக்கு பின்னாடி ஏதோ ஒலி கேட்கிறது. அவர்களை மியூட் பண்ணி வச்சா நன்றாக இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பலர் பலர் என்பது நிறைய இடங்கள்ல வருகிறது. பலர் பலர் திருக்குறள்ல 13 இடத்துல வருகிறது. பலர் பலர்ங்கிறது பல்லார் பல்லாருள் பல்லாருக்கு அந்த கலித்தொகையில வரும். கலித்தொகையும் திருக்குறளும் ஏகதேசம் ஒரு காலகட்டத்தை சேர்ந்தது போல இருக்கும். பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் பல்லூர் தான் வரும். 8 இடத்துல வருது. பல்லூர் என்று வருகிறது. சங்க இலக்கியத்தில் பல்லூர் 10 இடத்துல வருகிறது. பல்லூர் உள்ளும் ஒரு குடி பிறந்த பல்லூர் உள்ளும் என்றெல்லாம் வருகிறது. பல்லவர் என்ற வடிவம் கூட இருக்கிறது. பல்லவை பல்லார் 12 கணக்கு நூல்கள பல்லார் என்ற வடிவம் தான் இருக்கிறது. பல்லூர் என்ற வடிவம். அது அடுத்த காலகட்ட மொழி போக தோன்றுகிறது. பல்லாருள் இதெல்லாம் வருகிறது. பல்லாரோடு மணிமேகலையில் பல்லூர் வருகிறது. மணிமேகலை கொஞ்சம் பழமையான மொழியாக இருக்குமோ என்று ஒரு சின்ன ஒரு ஐயம் இருக்கிறது. தெரியல. அவருடைய வட்டார வழக்கா என்று நமக்கு தெரியவில்லை. ஓர் வட்டார வழக்கை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் திருக்குறளிலே வருகிறது. எல்லார் எல்லோர் பின்னாடி சொல்ற எல்லாரும் என்ற வடிவம் இருக்கிறது பார்க்கிறோம். எனவே இல்லார் அதே மாதிரி இல்லோர் இல்லோர்னு சங்க இலக்கியத்துல வரும். இல்லார் என்ற வடிவம் சங்க இலக்கியத்துல வரும். இல்லாறு இல்லாருக்கு இல்லாரை இல்லாருடு இதெல்லாம் திருக்குறள் வடிவம். எனவே இந்த மொழி ஆட்சியில பல்லார் என்பது பல்லூர் என்ற சங்க இலக்கிய வடிவத்திலிருந்து வேறுபட்டு அமைகிறதையும் நாம குறித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த மொழி அந்த இடத்துல சில இடங்கள்ல விகாரத்தை அமைக்க வேண்டிய யாப்புக்காக அது வஞ்சி உரிச்சீராக தலை தட்டி விடும் என்பதனால அதை பல்லார் என்று அவர் அமைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே எல்லாரும் என்பது 3 விகாரம். இது என்பும் உரியரோடு ஒக்கும். என்பும் உரியர் என்பாலும் எடுக்கணும். என்பும் உரியர் பிறர்க்கு என்பதுல என்பாலும் உரியர்னு அங்க எடுக்கணும். பாவு அணிக்கு மேற்கோளாக காரிய இரத்தின கவராயர் இதை சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்தது பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலின் தீது. இது 2வது திருக்குறள். பல்லார்முன் பயனில சொல்லல் நயனில நட்டார்கன் செய்து. இது மாதிரி திருக்குறள் வேறொரு இடத்துலயும் நமக்கு வருகிறது. இதுக்கு முன்னாடி இதுல வருகிறது. பார்க்கலாம். பயனில பல்லார்முன் பயனில சொல்லல். பல்லார்முன் அங்கே முதலே சொன்னார், மறுபடியும் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலின் தீது. சரி, இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? பயனில்லாதவற்றை பலர் முன்பு கூறல் நயனில விருப்பமில்லாதவற்றை நட்டார் மாட்டு செய்தலின் தீதே. நயனிலன்னு தான் எழுதியிருக்காரு. விருப்பம் இல்லாதவற்றை நயலனுங்கிறது விருப்பம் இல்லாதவற்றை நயன்கிறது விருப்பம்னு குரல் எழுதியிருக்காரு. பருதியார் பயனில்லாத வார்த்தையை நல்லூர் முன் சொல்லுதல் நயனில்லாத வார்த்தையை செத்தார் இடத்தில் செய்தலின் தீதான் செத்தார்கள் செய்தலின் தீன்னு பாட வேறுபாடு கொண்டிருப்பார்கள். அதாவது இந்த பாட வேறுபாடு
நயனில செற்றார்கண் செய்தலை தீது. நயனில செற்றார்கண் செய்தல் என்பதை சொல்லுவதல் ஒரு வடிவமாக அதை எடுத்திருக்கிறார். எடுத்து பொருள் சொல்லியிருக்கிறார் அவர். அது பார்க்க வேண்டும். அதெல்லாம் நம்ம ஒத்து பார்த்து தான் அந்த இடத்த பார்க்க வேண்டும். பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, பயனில பல்லார்புன் சொல்லல். பயனிலவாகிய சொற்களை அது பயனில அறிவுடையார் பலர் முன்பே ஒருவன் சொல்லுதல். பல்லார்ங்கிறது அறிவுடையார்னு எடுத்திருக்காரு. பல்லார் முன் சொல்லுதல் சொல்லுதல் நயனில நட்டார்கன் செய்தலன் தீது. விருப்பம் இலவாகிய செயல்களை நயனிலவாகிய செய்தல் அப்படின்னு இருக்கிறதுனால நயனிலவாகிய செயல்களைன்னு எடுக்கிறார். நயனிலவாகிய செயல்களை தன் நட்டார் மாட்டு செய்தலினும் தீது. நண்பர்களிடம் வெறுக்கத்தக்க, அதாவது நயனில என்று சொன்னால் வெறுக்கத்தக்கதுன்னு அர்த்தம். விருப்பம் இல்லாதவன வெறுப்பனன்னு அர்த்தம். அது பெருமைகளுக்கு பொருள். நயன் என்பதுக்கு நீதி என்று நம்ம எல்லாரும் பொருள் சொல்லுவோம், அறம் என்று பொருள் சொல்லுவோம். ஆனா இவர் நயன் என்பதற்கு விருப்பம் விருப்பம் இல்லாதவை வெறுப்பன, வெறுக்கத்தக்கவை என்று ஒரு பொருள் கொடுக்கிறார். எனவே வெறுக்கத்தக்க செயல்களை நாம் நண்பர்களுக்கு செய்வதை விட மோசமானது என்று சொல்லியிருக்கிறார். அச்சொல் அச்செயலினும் மிக இழப்பாடு பயக்கும் என்பதாம் என்பது அதனுடைய குறிப்பட்சம். எனவே அந்த செயலை விட இது மிகவும் எள்ளத்தக்கதாக அமையும் என்று அவர் சொல்றார். இகழ்ப்பாடு பயக்கும் என்பதாம். வரதராசனார் பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல், நண்பரிடத்தில் அறமில்லாத செயல்களை செய்தல். அறம்னே அவர் எடுத்திருக்கிறார். அறம் எடுத்திருக்காரு. அவர் விருப்பம் இல்லாத செயல்கள் எடுத்திருக்கிறாரு. அதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே நயன் என்பதற்கு அங்கே பரிமேலழகர் பல இடங்களிலே அறம் என்றுதான் பொருள் சொல்லியிருப்பார். ஆனா இந்த இடத்துல மட்டும் விருப்பம் என்ற பொருள் சொல்லியிருப்பார். அது மனக்குழுவும் சொல்லியிருக்கிறார். அது கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இவர்கள் அறம் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவன் சாலமன் பாப்பையா, ஒருவன் பலருக்கு முன்னே பயனற்ற சொற்களை சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதை காட்டலாம். அதை வெறுப்பன தீமை செய்வதுன்னு எடுத்திருக்கிறார். எனவே வாக்கிய அமைப்பு பயனில பல்லார்மன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலன் தீது. இதுவும் நேரடியான வாக்கியம் தான். இது ஒரு எளிய ஒரு வாக்கியத்தையே ஒரு திருக்குறளாக ஆக்கியிருக்கிறார். இங்க போய்ட்டுக்கு இன்வெர்ஷன் கூட இல்லை. அதாவது வினைமுற்று தொடராக கூட ஆக்கவில்லை, நேர் தொடராகவே ஆக்கி எளிய திருக்குறளாக இது இருக்கிறது. தீது, இதுல 2 விஷயங்கள் நான் பேச வேண்டும். இந்த ஒப்புமை ஓமையை சொல்லி இதை விட தீது, ஒன்றை விட தீது என்று சொல்லும்போது 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நண்பர்களுக்கு வெறுக்கத்தக்க செயல்களை செய்வது தீது, அதே போல இதுவும் அதை விட தீது என்ற 2 கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாணி திருக்குறள்ல அடிக்கடி இருக்கும். நம்ம அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சொல்லடிவு பயனில என்பதற்கு பயனிலவாகி சொற்கள் சரி. பல்லார்முன் அறிவுடையார்முன் சொல்லல் ஒருவன் சொல்லுதல், சொல்லல்னா சொல்லுதல். நயனில விருப்பமில்லாத செயல்கள் வெறுப்பனன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இறுதி பொருள் வெறுக்கத்தக்கவை. அகராதி பொருள் நயனிலங்கிறது விருப்பமில்லாதவை, விருப்பமில்லாதவை வெறுக்கத்தக்கவை என்று. எனவே இந்த 2 பொருளையும் அவர் நம்ம கொடுக்கணும். இந்த திருக்குறள் சொல்லடையில விருப்பமில்லாதவை அதுக்கு கூட வெறுப்பன என்ற பொருளையும் நாம கொடுக்க வேண்டும். என்றால் அதிலிருந்து எதிர்மறை பொருளாக அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். சரி, நட்டார் மாட்டு செய்தலினும் தீது. சரி, நயம் என்பதற்கு விருப்பம் என்ற பொருளை திருக்குறள் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு ஆதாரம், அது சைட்டேஷன் ஒன்றும் கொடுக்கல. இதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும். நயம் என்பதற்கு பல பொருள்களிலே விருப்பம் என்ற பொருள் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன அதுக்கு ஒரு அடிப்படை எடுத்துக்காட்டு கொடுக்காம இருக்காங்க. இதை எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். சரி, நயன் என்பதுல நயம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதுல இந்த திருக்குறளை கொடுத்திருக்கிறாங்க. நயம் என்று என்ன பொருள் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. நயம் என்பதுக்கு நயம் 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் எல்லாத்தையுமே எடுக்கிறதா, 1ல 2வது பொருளா, அதை தெளிவுபடுத்தாம இருக்கு இந்த இடத்துல. அதுல தெளிவுபடுத்த வேணும் இந்த இடத்துல. நயம் 1ன்னு இருக்கு. நயம் 1ன்னு சொன்னா மொத்தமே வருமா அல்லது? எனவே இதை அகராதியாளர்கள் இதை செய்யும்போது இது நயம் 2வது பொருள் என்று கொடுக்க வேண்டும். அதை திருத்தம் பெற வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நயம் 2
வரணும். சரி. அடுத்தது நயன். அதுக்கு வேற பொருள்கள்லாம் இருக்கிறது. நயன்கிறதுக்கு விருப்பம் என்ற பொருளை இவருடைய சொல்லடையில குடுத்திருக்கிறாரு. ஆ நயன் என்பதற்கு குடுத்திருக்காரு. நயனில என்கிற போது வெறுப்புன்னு நம்ம எடுக்க வேண்டும். எனவே இந்த நயனில ஒரு சொல் பதிவையே நாம கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நயனோடு நயனில என்பதையும் ஒரு ஒரு என்ட்ரியாக கொடுத்து வெறுக்கத்தக்கது என்று கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நயன்கிறது திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. 6 இடங்களுக்கு மேல வருகிறது. 6 இல்ல 10 இடங்களுக்கு மேல வருகிறது. தீது என்று சொல்லுகிற இந்த இந்த ஃபார்முலா. அதாவது தீது நன்று, தீது நன்று. நன்றுன்னு சொல்ற 32 தடவ வருகிறது. அதாவது இது நன்று, இது செய் என்பதற்கு ஆ ஒன்றானன் தீச்சன் பொருட்பயன் உண்டாயி நன்றாகாதாகிவிடும். திறன் நல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல செய்யாமை நன்று, சொல்லாமை நன்று என்று சொல்லியிருக்கிறார். நயனில சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அடுத்ததுல வருகிறது. நன்று திருக்குறளிலே இந்த அதிகாரத்திலேயே வருகிறது. நன்று தீது. ஆனா ஒரு திருக்குறள் 2யுமே சொல்லியிருக்காரு. நல்லாரினும் குழல் தீது, மேல் உலகம் இல்லெனும் ஈதலே நன்று. தீதும் நன்றும் ஒரே திருக்குறள். இதன் தீது இது நன்று. இந்த ஃபார்முலா திருக்குறள்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஃபார்முலா என்று பார்க்கலாம். இந்த வாய்பாடு நன்று தீது என்று வருகிறது. அடுத்தது இதில் சொல்ல வேண்டியது நன்றே நிறைய இடங்கள்ல வருகிறது. நன்றே நன்று நட்டார் நட்டாருங்கிறது நட்டார் கண் நண்பர்கள் கண் என்று வருகிறது. எனவே இந்த திருக்குறள்ல வேறு இலக்கண செய்திகள் அதிகமா இல்லை. இது நேரடியாக இருக்கிறது. இதுல நாம் பார்க்க வேண்டியது இந்த அந்த இதுக்கு முன்பு உள்ள நான் அதை குறிக்காம மறந்துட்டேன். இந்த நம்முடைய இந்த அதிகாரத்துல இருக்கிறது. அதுக்கு முன்பு உள்ள அதிகாரத்துல அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அறநழி அல்லவை செய்தலின் தீதே. அறத்தை அழித்து பேசி தீமை செய்வதை விட மோசமானது புறநழி பொய்த்து நகை. புறங்கூறுதல் என்பது அறத்தை அழித்து பேசி தீமை செய்வதை விட மோசமானதுன்னு இது மாதிரி 2 அறங்களை சொல்லுவார். 2 அறங்களை சொல்றது இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக்கமாக நாம் பார்க்கணும். இந்த ஒரு பாணி அவருடைய பாணி. அதனால வந்து இந்த கருத்து வந்து இது செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது செய்யறது மோசம். அதை விட மோசம் இது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய தீவிரத்தை காட்டுவதற்காக இந்த பயனில சொல்லாமலுடைய தீவிரத்தை காட்டுவதற்காக அதை அப்படி ஒரு அமைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த உரை இதோட நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த இருமொழி கலப்புனால தமிழ் வந்து அழியறதுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்டானது. அதே சமயத்துல இந்த எந்த மொழியினுடைய பிரயோகத்தை அத பயன்பாட்டை வந்து நம்ம விரும்பி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மொழி தாய்மொழியை வந்து அந்த ஒரு உயரத்துக்கு உயர்த்துறதுக்கு ஆங்கிலம் மாதிரி ஒரு மொழி வந்து உதவும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து பழைய இதுல அந்த ட்ரெடிஷ்னல் தமிழ் அதுல எல்லாம் பார்க்கும்போது நிறைய ரொம்ப நல்ல 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 கருத்துக்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த கான்டெம்பரரி வேர்ல்டுன்றோம் இல்லையா, தற்கால உலகம், தற்கால இதுக்கு தமிழ் இலக்கியங்களை எடுத்து சொல்றதுக்கும், அதாவது இன்டர்பிரிட்டேஷன், அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு, இந்த மாதிரி இதுல வந்து ஆங்கில அறிவோடு நம்ம அதை இது பண்ணோம்னா ஆங்கில வார்த்தைகளை கலக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த கருத்துக்கள், அவங்களுடைய கோட்பாடுகள், அதை பயன்படுத்தி நம்ம சொல்லும்போது தமிழுடைய இதே மாறுது. அது அந்த கேரக்டரே கொஞ்சம் மாறும். நல்ல திறனாய்வு, மற்ற வெளிநாட்டு ட்ரெடிஷன்ஸை வந்து நம்ம ஓரளவு மனசுல புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணாம நம்ம இதுலயே சொல்ல முடிஞ்சதுன்னா அது நம்முடைய இலக்கிய தரத்தையும் அதாவது திறனாய்வு தரத்தையும் உணர்த்தும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
அதை பத்தி ஐயா, நீங்க உங்க கருத்து இதுல மாறுபாடே இல்லை. இப்போ எல்லாம் ஒரு மொழி வந்து நிச்சயமாக இன்னொரு மொழியினுடைய ஆக்கத்துக்கு பயன்படும். ஆனா நீங்க தமிழுக்குரிய இடம் இருக்கு இல்லையா, அந்த ஆமா. பீடம், அந்த பீடம் மையமா மற்ற மொழிகள் பாத்தீங்கன்னா போலந்துலயோ ஜெர்மனிலயோ அவன் மொழிதான் எல்லாம். இது துணை மொழியாக இருந்து அவனுக்கு துணை செய்யும். இங்க ஆமா. நீங்க இந்த மொழியை புறக்கணித்து விட்டு ம். இந்த மொழிக்குரிய இடத்தையே நீங்க கொடுக்காமல் இருக்கிற போது இந்த மொழி அழியுங்கிறதா நான் சொன்னேன். மொழி வந்து வளர்றதுங்கிறது வளர்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது களமே இல்லையே. ஆமா. இல்ல, இல்ல. அது நான் ஒத்துக்கிறேன். அத நான் களம் கொடுத்தா தான் நாங்க வரோம். ஒத்துக்கிறேன். அதாவது சீனா சீன மொழிகள் தான் எல்லாம் நடக்குது. நம்ம பிள்ளைகள்லாம் போய் கசகஸ்தான்லயும் மற்ற இடங்கள்லயும் அந்த மொழியை படிச்சுட்டு தான் அங்க படிக்கிறான். நாம அது மாதிரி வைக்கணுங்கிற நீங்க நம்ம மொழியை மையப்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த மொழிகளை நம்ம வளர்ச்சிக்குரியதாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த அந்த நிலைமை இல்லைங்கிறத நான் சொல்றேன். அந்த மொழியினால ஆக்கம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அது உண்மை, அது உண்மை. அது பல சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஏதோ ஒரு ரஜினி படத்துல ஒண்ணு வரும். அவன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது புரியாது. இன்னும் ஆங்கில வார்த்தைகளை இது பண்ண உடனே, அந்த மாதிரி தமிழ்ல சொல்லு. ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல சொல்லு. அப்பதானே புரியும். அப்படின்ற அளவுக்கு அது கலப்படம் நிறைய ஆயிடுச்சு. இது என்ன எதை காட்டுது அப்படின்னா, ஆங்கிலம், தமிழ் 2யுமே நல்ல கற்றால் இந்த குழப்பம் வராது அப்படின்றது என்னுடைய அதான் நம்ம வந்து தமிழ் மொழியை நீங்க நுட்பம் ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய படைப்பாக்க திறனை அதன் வழியாக உருவாக்க வேண்டும். அதுக்குரிய பயிற்சி முறையை தமிழாசிரியர்கள் செய்ய வேண்டும். அதுக்குரிய கட்டமைப்பு பாடத்திட்டத்துல இருக்க வேண்டும். அது இல்லைங்கிறதா நான் சொல்றேன். அது இல்லாதனால பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம். அப்புறம் அந்த மொழி பற்றிய பார்வை இருக்குது பாருங்க, அது ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த லாங்குவேஜ் அட்டிடியூட் இருக்குது பாருங்க, பிரிஸ்டீஜ். பிரிஸ்டீஜ்ங்கிறது கலப்பு மொழி தான் பிரிஸ்டீஜ்ங்கிறப்போ இது செத்து போயிடும். இந்த சொற்கள் எல்லாம் செத்து போயிடும். ஒரு மொழியினுடைய தனித்தன்மை, அந்த தனித்தன்மையும் போயிடும். ஆமா, நம்ம இடியம்ஸ் எல்லாம் போயிடும். இடியமே இல்லாம தான் பேசுறாங்க. இப்ப பிள்ளைகள் வந்து வெஜிடபிளை கட் பண்ணணும்னு தான் சொல்லுது எல்லாரும். நீங்க தொலைக்காட்சியில் அந்த பேட்டி எடுக்க அடையாளமாக ஆங்கில மொழி அறிவே அவர் நினைக்கிறாங்க. அது தவறு இல்லை. கற்றவர்கள் ஆங்கிலத்தை கலந்து பேசுறோம், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு. எனவே நீங்க தமிழுக்குரிய அரியணையை கொடுக்காவிட்டால், அரியணையில இல்லை, அது எங்கேயோ ஒரு ஓரத்தை தான் நிக்குது. அரியணை இல்லாத மொழி அழிந்து விடும். அதான் நான் சொல்றேன். ஹிந்தி போன்ற மொழிகள் அழியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஹிந்தி எல்லாம் தப்பிச்சிடும். நடைமுறையில நிறைய ஆங்கில சொற்களை கலந்தா அவருக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை வந்து அது உருவாக்கி கொடுக்கும். போலி கௌரவம் மாதிரி. அது பேச்சில் இருந்தது, இப்ப எழுத்துலயும் வந்துருச்சுங்கிறது தான் இப்ப பிரச்சனை. எழுத்து நடையில உயர்நடைங்கிறது தனித்தமிழா எழுதுறது தான் நல்ல தமிழ் தான் உயர்நடை. ஆனா இன்னைக்கு கலந்து எழுதினால்தான் உயர்நடைங்கிற ஒரு பார்வை வந்து விட்டது. நீங்க திரைப்பட வசனங்கள்ல பார்க்கலாம், தொலைக்காட்சி தொடர் வசனங்கள்ல பார்க்கலாம். அது குறிப்பா குழந்தை மொழியில அதை ரொம்ப பயன்படுத்துறாங்க, கலந்து பேசுறது. அதே மாதிரி இந்த பயனில சொல்லாமையில அதை பத்தி பேசுங்க. ஒரே ஒரு அப்சர்வேஷன் மட்டும், ஒரு கமெண்ட். நம்ம பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய விவாதங்கள், அதே மாதிரி சட்டசபைகளை நடக்கக்கூடிய விவாதங்கள், அது 100க்கு 90 விழுக்காடு இந்த கேட்டகரியில தான் வரும். அது அதான் அந்த ஒரு முக்கியமான தீமையாக ஒரு பொது தளத்துல கொண்டு வந்திருக்காரு இல்லையா திருவள்ளுவர். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இல்ல ரொம்ப ரொம்ப அதாவது கான்டெம்பரரி ரெலவன்ஸ் சொல்றோம் இல்லையா, தற்கால உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய குரல்கள் வந்து இதுவும் அடங்கும். நம்ம கொஞ்சம் புதுமைப்படுத்திக்கணும். எல்லாருக்கும் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கொஞ்சம் திருக்குறள் சொல்லி கொடுத்தா நல்லது. நீங்க இந்த வலைத்தளங்கள் அல்ல இணையதளமே சேட் அப்படிங்கிற ஒரு இதே பாத்தீங்கன்னா பயனிலை சொல்லாமைக்கு தானே வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு வியாபாரம் நடக்குது. வெட்டி பேச்சு.
வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. நன்றிங்க. நன்றி, நன்றி. குழந்தைவேல் அண்ணா ஏதோ ஒரு சிரித்துக் கொண்டு பார்க்கிறார். என்ன தெரியல. குழந்தைவேல் சார் கேக்குறீங்களா? இல்ல குழந்தைவேல் அண்ணா ஏதோ சிரித்த மாதிரி இருந்தது. நான் கேட்டேன். இல்ல அவர் போட்டோவில் சிரிச்சிட்டு போட்டோல சிரிச்சுட்டு இருக்காரோ? அது சரி. இந்த சொல்லுங்க. எல்லாரும் எல்லோரும் அதான் எல்லாரும் எல்லோரும் சொல்லுங்க. எல்லோரும்ன்றதுல ஆ. எல்லோர் அப்படின்றது ஓர் விகுதி சேர்த்து வர்றது பழங்கால தமிழ் ம். அப்படின்னு சொல்றீங்க. அது போல எல்லாருன்றது பிற்கால தமிழ் அப்படின்றது போல வருது. தொல்காப்பியத்துல மட்டும்தான் எல்லோருன்னு சொல்லியிருக்காங்களா சார்? தொல்காப்பியத்துல இருக்க நாங்க உங்களுக்கு அதனுடைய இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா? சங்க இலக்கியத்துல எல்லாம் எல்லோரும் தான் அதிகமா இருக்கு சார். கலித்தொகையில மட்டும்தான் எல்லாரும் வருது. எல்லார் வந்து ஒரு ஒரு 3 நிறைய இடங்கள்ல வருது சார். 18 புறநானூறு, குறுந்தொகை. நான் பார்த்த அளவுல எனக்கு கிடைக்கலையே. நான் வந்து அந்த அவருடைய பேர் என்ன? பாண்டியராஜனுடைய இதில் தான் பார்த்தேன். நான் கொடுத்துருந்தேனே. வருதுங்க. அது ஒரு நிமிஷம். என்னுடைய பேட்டரி ரொம்ப மோசம் இருக்கு. அதை சார்ஜரை கொண்டு வர மாட்டேன். 18 38வது இதுல எல்லார் உள்ளும் நின்னல் இசை மிகுமே அப்படின்னு 18 வருது. எல்லார் மாவும் பந்தனவோ எம்மில் அப்படின்னு புறநானூறு 273 வருது. எல்லார் புறனும் தான் கண்டு உலகத்து புறநானூறு 356 வருது. அது போல எல்லாருக்கும்ன்ற சொல்லு வந்து கலித்தொகை, திருக்குறள், அது ரைட்டு. திருக்குறள்ல நம்ம வருதுன்னு பாக்குறோம். புறநானூறு 58வது இதுல வருது. நெல்லும் நீரும் எல்லாருக்கும் எளியவை இல்ல. இந்த கம்ப்யூட்டருக்குள்ள சார்ஜர் எடுத்து வர மாட்டேன். கார்டு உடனே எடுத்து சொல்லுங்க. அந்த சார்ஜுக்குள்ள ஒயர் எடுத்து வராம போயிட்டு அது நீங்க சொல்றதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. காமெடி எது அதிகமா இருக்கு? நான் பார்த்த அளவுக்கு இருந்தது. எல்லோருக்கும்ன்றது குறைவா இருக்கு சார். எல்லாருக்கும்ன்றது அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமாங்க. எல்லாரும் நெல்லும் நீரும் எல்லாருக்கும் எளியவனே புறநானூறு 58ல. திருக்குறள், கலித்தொகை அது ஏறத்தாழ அது பின்காலத்துல வர்றதுனால அதை ஓகேன்னு சொல்லிடலாம். அதுல வந்து எல்லாருக்கும் இருக்கு. அது போல எல்லார் அப்படின்றது புறநானூறு 18 வருது. அப்புறம் எல்லாரும் அப்படின்றது குறுந்தொகை 72ல எல்லாரும் அறிய நோய் செய்தனவே அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில எல்லாரும்ன்றதுதான் கலித்தொகை திருக்குறள்ல வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். நீங்களும் அதைத்தான் சொல்றீங்க. அது போல இந்த எல்லாரும் உவப்பது அன்றியும் புறநானூறு 195 வருது. அப்போ இந்த எல்லாரும் தான் அதிகமா இருக்கே தவிர எல்லோரும்ன்றது புறநானூறு 163 தான் எல்லோருக்கும் கொடுமதி மனை கிளவோயே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது ஒரு இடத்துலதான் பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா கவனிக்கல. நீங்க சொல்றதை கவனிக்கணும். எனக்கு பார்க்கணும். எல்லாரும் நிறைய வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க. அப்போ தொல்காப்பியத்துல எல்லாரும் இருக்கா இல்லையான்றது அதையும் பார்க்கணும் சார். மறுமுறை தொல்காப்பியத்துல எல்லோரும் தான் இருக்கு. எல்லாரும் இல்ல. எல்லோரும் தான் இருக்கு. சரி சரிங்க. தொல்காப்பியத்துல இருக்கு. சங்க இலக்கியத்துல நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கவனிக்கல. நான் போல் இருக்கு. நீங்க சொல்றதை பார்க்கணும். எத்தனை எண்ணிக்கையில வந்திருக்குதுங்கிறத நம்ம பாண்டியராஜனோட இதுல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சொல்றது இப்ப எல்லாரும்ன்றது கரன்சின்னு வந்தா 12 ஏறத்தாழ 12 குறையாமல் இருக்கு. எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் அது திருக்குறளையும் சேர்த்து சொல்றேன் நான். திருக்குறளை சேர்த்து மற்றதுல குறுந்தொகையில ஒரு இடத்துல வருது. கலித்தொகையில
கலித்தொகையில 3, 4, 6 இடத்துல வருது. புறநானூறுல ஒரு இடத்துல 195ல. ஓஹோ! அப்ப நீங்க சொல்றது எல்லாருங்கிற வடிவம் சங்க இலக்கியத்துல அதிகமா இருக்குதுங்கிறீங்களா எல்லோரும் விட? ஆமா, எல்லோரும் காட்டிலும் எல்லாருன்றது தான் அதிகமா இருக்கு. ஓஹோ! அப்படியா? ஆமா. அப்படின்னா நம்ம நம்முடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேணும். நம்முடைய கருதுகோளை மாற்ற வேண்டியிருக்கும். நான் வந்து பார்க்கலாம். தொல்காப்பியத்தை பார்த்தேன். சரி. எல்லாரும் தான் அதிகமா இருந்தேன். ஓ! சரி. ஓஹோ! ஒருவேளை ம். நான் கவனிக்காம விட்டுருக்கலாம். நான் வந்து எல்லாரும் அத நான் பார்க்காம விட்டுருக்கலாம். பார்க்கலாம். நீங்க சொல்றத நான் மறுபடியும் நான் பார்த்து சொல்றேன். அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, பா எல்லாரும்ங்கிற வடிவம், எல்லோருங்கிற வடிவம், எல்லாருங்கிற வடிவம் பழைய வடிவம்ங்கிறீங்க. அப்படித்தானே? பழைய வடிவம் சொல்லல. பழைய இலக்கியங்கள்ல 2மே வருது. ஆனா எல்லோரும்ன்றது குறைவா வருது. எல்லாரும்ன்றது தான் அதிகமா வருது. ஓஹோ! அப்படியா? அப்ப அத கவனிக்கணும் சார். நான் பார்க்குறேன் நானு. மறுபடியும் ஆ, பார்க்குறேன். இப்ப நம்ம கருதுகோள வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். மாலையன் சார் ஏதோ சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அது எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும் எல்லீரும் என்னும் முன்னிலை இறுதியும்னு தொல்காப்பியத்துல நூற்பா இருக்கு. ஓ! எல்லாரும் இருக்கா? ஆமா, நான் எல்லோருமே எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும் அப்படின்னு நூற்பா தொடங்கு. ஓ! அப்ப 2 வடிவமே இருக்கு இல்லையா? ஆஹ் ஓஹோ! தொல்காப்பியத்துல நான் பார்த்த இண்டெக்ஸ்ல எல்லோரும் தான் முதல்ல என் கண்ணுல பட்டது. நான் எல்லாரும் பார்க்காம விட்டேனே எனக்கு தெரியல. அப்ப 2 வடிவம் விதி இருக்குதுங்கிறீங்க. சொல்லுகிற பொழுது எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும் எல்லீரும் என்னும் முன்னிலை இறுதியும்னு இருக்கு. ஓஹோஹோஹோஹோ! அப்போ அப்போ வந்து 2 வடிவமும் ஒரே வடிவ வழக்குல இருந்திருக்கு. அப்படித்தானே? இருக்கு. அப்ப அது வந்து வட்டார வழக்கா இருந்திருக்குமோ? இருக்கும் சார், இருக்கலாம். நீங்க சொல்றது போல ஓர் என்பது பழமை வடிவமா இருக்கலாம். ம். அது வழக்கு இருக்கிற காலகட்டமா இருக்கலாம். அது ஓஹோ! ஏன்னா பொதுவா வந்து ஆ, ஓ அதிலும் உண்டுங்கன்னு சொல்றாரு. அந்த ஓ வந்து அத பத்தி பேசுறபோது நம்ம சேவை சண்முகம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அது டிஸ்கிரிப்டிவா சொல்லியிருக்காரு. ஓ தான் பழைய வடிவம். அப்படி ஓ வந்தா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கருத்து சொன்ன இல்ல, ஞாபகம் இருக்கு. ஓ தான் பழைய வடிவமா இருக்கணும்னு தோணுது சார். ஆமா. ஏன்னா இது ஃப்ரீக்வன்சி கூட வந்துருது இல்ல. ஆமா. அப்ப அத ரேரா பார்க்கணும். இருக்கிறது பழைய வடிவமா எடுத்துக்கலாம். ஓஹோ! அப்படி இருக்கலாமோ? ம். அது சரி. இப்ப நான் மறுபடியும் திரும்ப பார்க்கிறேன் அத. நான் வந்து நீங்க சுட்டிக்காட்டியதுக்கு நன்றி. நான் அவசரத்துல பார்க்கல போல இருக்கு. இப்ப மாதையன் சார் சொல்றது அந்த தொல்காப்பியத்துல வரக்கூடிய அந்த சொல்ல வச்சு பார்க்கும்போது எல்லீரும்ன்றது சங்க இலக்கியத்துல கலித்தொகையில மட்டும்தான் வருது சார். எனக்கு அளவுல எல்லீரும் கேட்டீமின் என்று கலித்தொகை 138 என்று எல்லீரும் என் செய்தீர் என்னை நகுதீரோ கலித்தொகை 142. அது முன்னிலையில வருகிற வடிவம் அது. அது தொல்காப்பியத்துல. ஆனா எல்லீரும்ன்ற சொல்லே வந்து இந்த இந்த கலித்தொகையில மட்டும்தான் பயனுக்கு வருது அப்படின்றான். ஓஹோ! அது பார்க்கணும். நினைக்கிறேன். மற்ற இலக்கியங்கள்ல கிடைக்கல. அது நீங்க சிலப்பதிகாரத்திலையும் பாருங்க. இந்த பாண்டியராஜன்லயும் பாருங்க டக்குன்னு பார்க்கணும். நீங்க சொல்ற கருத்து முக்கியமான கருத்து. தொல்காப்பியர் வந்து 3 அதாவது எல்லாரும் அப்படிங்கிறது படற்கையும், எல்லீருங்கிறது முன்னிலையும், தன்மைக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லேயமும் உங்களோடயும் இருக்கா? எல்லேயம் வடிவம் அது வரும் சார். அது இதுல இல்ல, அதுல வரலாம். வரும் போல இருக்குது. அப்படி 3 இடத்துக்குள்ள வடிவங்கள் இருந்திருக்கின்றன. அது வந்து இப்போ நம்ம பழமையான வடிவம்னு நினைக்கிறது கலித்தொகையில் இருக்குன்னு சொல்றீங்க. அது கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம கருத்துக்களை எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அல்லது அதுக்கு வேற விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் தான் அது. நான் முழுமையா அதை பார்க்கல. அப்ப எல்லாருங்கிறது பழைய வடிவம்னு இப்ப நம்ம ஒரு வாரம் நினைக்கலாமோ? அதாவது எல்லோரும் மாதிரி இப்படி எல்லோரும் மாதிரி எல்லாம் வந்திருக்கலாம் சார். எல்லோர் என்பது பழைய கிளாசிக்கல் ஃபார்மா வச்சுக்கலாம். அப்புறம் பின்னாடி ஃப்ரீக்வெண்டா வர்றது எல்லாரும் பின்னாடி வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க பாடல்கள் எல்லாம் எல்லோரும் நம்ம சொல்றோம் இல்லையா? பாட்டுகள் எல்லாம் சினிமா பாட்டுல எல்லாம் கூட எல்லோரும் கொண்டாடுவோம் தான் இருக்கு. அப்படி வருது இல்லையா?
பாரதி பாட்டுலயே எல்லோருக்கும் வருது. அது பொய்டிக் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஆமா, பொய்டிக் அண்ட் ஸ்போக்கன் அந்த மாதிரி Spoken அந்த டைக்ளோசியா வெரைட்டில இருக்கும். அப்படி இருக்கலாமோ? டைக்ளோசியாவும் இருக்கலாமோ? இருக்கலாம் சார். ஸோ ஒன்று வட்டார வழக்கா இருக்கலாம், இரட்டை வழக்கா இருக்கலாம், அல்லது கால பழமை வழக்காக இருக்கலாம். 3 விதமா பார்க்கலாம் போல் இருக்கு. அப்படித்தானே? ஆமாம். ஓஹோ, சரி இப்போ சரி. இது பழைய பழைய படம் சார் சொல்றது எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்றது. அதனால அந்த பழைய படங்கள்ல பெரும்பாலும் அந்த இலக்கிய வழக்குகளை அதிகமா பயன்படுத்திப்பாங்க. அதுவையும் அப்படியும் எடுத்துக்கலாம். எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த ரொம்ப பழைய படமா இருக்கும் சார். அந்த மாதிரி பழைய படங்கள்ல பெரும்பாலும் இலக்கிய வழக்குகளை தானே பயன்படுத்தினாங்க. ஆனா பேச்சுல கூட சில இடங்கள்ல எல்லோரும் வருமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம பேசுற பேச்சுல வரும். எல்லாரும் வந்துட்டாங்களா? ரேரா வரும். ரொம்ப அறுதியா வரும். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே வர வேண்டும். இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னா ஒரு பாட்டுல எல்லாரும் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும். இன்னொன்னு எல்லாருக்கும் வருதா இல்ல? ஆமா, ஒரே ஒரு இதுல எல்லோர் மனங்களிலும் இந்த கருத்து அடிக்கடி வருகிறது அப்படின்னு வரும்போது, எல்லார் மனங்களிலும் என்றதை விட எல்லோர் மனங்களிலும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் கூடுற மாதிரி தோணுது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுல இல்ல? இருக்கு. அதுக்கான இலக்கண விளக்கம் வந்து நம்ம தேட வேண்டியிருக்கு. அந்த உயர் வழக்கா அல்லது அந்த இரட்டை வழக்கா அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க பிற மொழியாளர்கள் இதை மொழியை படிக்கிற போது இந்த கேள்விகளை எழுப்புவாங்க. நாம வந்து கவனிக்காம போறத அவங்க கேட்பாங்க. இது எப்படி நீங்க வந்து இதுக்கு இது வந்து இப்போ எழுத்து வேறுபாடு வந்து போலினெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதை நாட் போலி, ஃப்ரீ வேரியேஷன் கிடையாது இல்லையா காமாட்சி? இது ஃப்ரீ வேரியேஷன் இல்லையா? இல்லைங்க சார். ஃப்ரீ வேரியேஷன் சாரு சொல்றது போல சார், அதாவது இந்த வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ்ல இந்த இலக்கண கூறுகளை கண்டுபிடிக்கும் போது அதிகமா சொல்றதுக்கு காரணம் இதுதான். நீங்க குறிப்பிட்டீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் வந்துடும். அப்ப அதை தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அதுல இருந்து ரெஃபர் பண்ணும்போது இதுல வந்து இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சில கூறுகளை வந்துட்டு விளக்குறதுக்கு அவங்களுக்கு வசதியா போயிடுது. நமக்கு வந்து அது தெரியாம போயிடுது. அதாவது நம்ம இயல்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சந்தேகங்கள் வராம போயிடுச்சு. இப்ப நீங்க சொல்றது போல எல்லாருக்கும்ன்றது ஏதோ ஒரு நியூயான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மாதிரி தோணுது. ஒரு கோணத்துல நினைக்கிற போது ஒரு மாதிரி போலி மாதிரியும் தெரியுது. தெரியல, நீங்க யோசிக்கணும். நாம தமிழ் கிரியாகராதியில கொடுத்திருக்காங்களா ரெண்டு பார்க்கணும். அதெல்லாம் வேற கேள்விகள் குழந்தைவேல் சார் எதுவும் கேட்பீங்களா? அவங்க அந்த பாடல் நாங்க சொல்லும் போது கொஞ்சம் தவற விட்டுட்டு அந்த சிலந்தி நண்டும் குழவி ஈன்ற பிறகு இறந்துரும். அது என்ன எந்த நூல்ல இருக்குங்க அந்த பாடல்? எவ்வளவு நுணுக்கமா தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா மெய்ப்பாட்டியல். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உடல் வந்து நமக்கு எப்படி உள்ளங்கால இருந்து உச்சந்தலைவர் அது மாதிரி இது பாருங்களேன், இது இயற்கையாக இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? வந்து அது சிறுவஞ்சமூலம் 10ங்க. சிறுவஞ்சமூலம் 10 சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், நீள்கோடு விலங்கிற்கு குற்றம், மயிர்தான் வலம்படா மாவிற்கு குற்றமாம், எண்டிற்கு தன்பார்ப்பு நாவிற்கு நன்றல் வசை. அதானே கேட்டீங்க? ஆமாங்க. அது நீங்க சொல்லும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது வந்து மெய்ப்பாட்டியல், தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல்ல ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இல்லை. அதுல வந்து நண்பர்கள் எல்லாம் இருக்கிறதுனால சொன்னேன். கடைசியில சொல்லுதான் மாந்தர் தாமே ஆறறிவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பை அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னது, மனிதன் மாதிரி ஆறறிவு மற்றதெல்லாம் நான் நம்பணும்னா
இதையும் நான் நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பையே ஒரு நிறைவு செய்து கொள்றதுதான். மாந்தர் தாமே ஆறு அறிவினரே பிறவும் உலகே அக்கிளை பிறப்பே போல எப்படி தமிழர்கள் கூர்ந்து கவனித்து அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நண்டு சிலந்தி எல்லாம் வந்து அந்த அதனுடைய அந்த குழவி பிறந்த பிறகு இறந்துரு அப்படிங்கிறது வந்து சாதாரண செயலா இருக்கலாம். ஆனா தமிழர்கள் பாருங்களேங்க, அறிவியல் ஆற்றல், அவருடைய அந்த நுண் திறமை, இதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நமக்கு இப்ப நீங்க சாதாரண அவை பாடல் கூட வான்குருவின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி அந்த பாடல்ல பாத்தீங்களாலும் எவ்வளவு வந்து அது இயலாதது. நீங்க எவ்வளவு நாள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு பொட்டு ரத்தத்தை உருவாக்க முடியாதுன்னு நம்ம இன்னைக்கு வரையில் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். வான்குருவின் கூடு வல்லருக்கு தொல்கரையான்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்குது. இது வந்து இயற்கையினுடைய விதி. வெளியில ரத்தத்தை நீங்க வந்து குடங்குடமா உருவாக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய தனித்திறமைக்கு இது பண்ண முடியாது. நீங்க ஈடு கிடையாது. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் மாதிரி. அதே மாதிரி இதெல்லாம் வந்து குழவி பிறந்த உடனே அது இறந்துடும் அப்படிங்கிறத வந்து எவ்வளவு அழகாக பதிவு பண்ண. அதை நீங்க சொல்லும் போது நான் அப்படி சிந்தித்து மெய் செலுத்தி வச்சுட்டேன். எப்படின்னா அது மாதிரி புறநானூற்றுல ஒரு பாடல் அது பொய் அப்படிலாம் சொல்றாங்க ஐயா. வந்து இந்த புலி வந்து இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாது, வலது பக்கம் விழுந்தா தான் சாப்பிடும் அப்படிங்கிறதுலாம் அது பாடல்ல இருக்கு. ஆனால் அது அறிவியல் பூர்வமா இருக்கா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஆழ்ந்து பார்த்தா எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது நம்ப மாட்டீங்கன்னா இந்த மாதிரி விவாதம் பண்றவங்க. ஆனா இந்த கருத்துக்கள் வந்து தமிழர்கள் எப்படி கூர்ந்து கவனித்து பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க காட்டிய மேற்கோள் மிகச் சிறப்புங்க. மிக்க மிக்க நன்றி விளக்கத்துக்கு. இது ஐங்குறுநூறுல தாய் சாப்பிறக்கும் புள்ளிக்கிழவனோடு பிள்ளை தின்னும் முதலை தவனூர் என்பன வருது. சரி, ஆமா ஆமா. என்ன பாடல்? ஐங்குறுநூறுல என்ன பாடல்? தாய் சாப்பிறக்கும் புள்ளிக்கிழவனோடு அப்படின்னு ஒரு பாட்டு. நண்டு கிழவன்னா நண்டு. அது உண்மையா சார்? அது பயாலஜிக்கலா? ஆமா சார். அதாவது வந்து நீங்க சில பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா புலி கூட வந்து பாத்தீங்கன்னா குட்டிய வந்து சாப்பிட்டுருமா பசிச்சா. இது இப்ப நண்டு தாய் நண்டு இறந்து போகுமாங்கிறது அது அறிவியல் பூர்வமான விஷயம் தான் நினைக்கிறது. இயற்கை தான். ஏன்னா நீங்க அதே மாதிரி கழுகு போன்ற பறவைகள்லாம் தன்னுடைய குஞ்சுகளையே இப்ப சாப்பிட்றோம். குஞ்சு சாப்பிடுறது இருக்கும் சார். கோழி கூட அதை செய்யறது. முட்டையெல்லாம் குடிச்சிடும். இதுல வந்து நண்டு வந்து குஞ்சு பொரிச்ச உடனே செத்து போயிடுமாங்க. அது முடிஞ்சு போயிருது இல்ல. அது குஞ்சு பொரிச்ச உடனே அது வெடிச்ச அது முடிஞ்சது இல்ல. அது முட்டையில தானே வருது சார் அது. ஆமா, அந்த முட்டைகள் வெளியே வந்த உடனே அது இறந்து போயிருது இல்லையா? அது இல்லையா, முட்டை கரு வெளியே தானே இருக்கும். நண்டுல முட்டை கரு வெளியே இருக்கும். தெரியல எனக்கு. அந்த அறிவியல் பிஎல் சாமி புக்ல பார்த்தா தெரியும். விலங்கின விளக்கம். அன்பர்கள்ல யாராவது விலங்கியல் பார்க்கணும் நம்ம. ஐயா, பிஎல் சாமி விலங்கின விளக்கம் அப்படிங்கறது விலங்கினுடைய பிறப்பு பத்தி போட்டிருக்காரு. இல்ல, அது சங்க இலக்கியத்துல வருகிற விலங்குகள் பற்றிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. அது சயின்டிபிக்கா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த சங்க இலக்கியங்களில் புள்ளினம் அப்படிங்கிற நூலை சொல்றீங்களா? இல்ல புள்ளின சங்க இலக்கியத்தில் புள்ளின விளக்கம், அப்புறம் பறவை பற்றி சங்க இலக்கியத்தில் விலங்கின விளக்கம், அப்புறம் செடி கொடிகள் பற்றி 3 புத்தகம் போட்டிருக்காரு. நாச்மத் ஐயா, அது புதுச்சேரியில அந்த நூல்கள்லாம் இருக்குமா? இப்பெல்லாம் நெட்ல கிடைக்குதான்னு பாருங்க. நெட்ல இருக்கு, சிலதெல்லாம் இருக்குதுங்க. நெட்ல பாருங்க. வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில பாருங்க. சரிங்க, பரவாயில்ல. அது ஒரு தடவை அந்த பிஎல் சாமியோடைய நூலை தேடிட்டு அங்க எங்க போய் அலைஞ்சு கடைசியில விசிக்கு கிடைச்சா சொல்றேன் உங்களுக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. சிலது வலைத்தளத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிலது வலைத்தளத்துல இருக்குது. எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாம் இருக்கான்னு தெரியல. நான் பார்த்துட்டு அடுத்த வாரம் சொல்றேன் சார் உங்களுக்கு. சொல்லுங்க. மிக்க நன்றி ஐயா. அவர் ஆய்வு கண்ணோட்டத்தோட சங்க இலக்கியங்களை பார்த்திருக்காங்க ஐயா. ஆமா ஆமா, அவர் வந்து சயின்டிபிக்கா எழுதியிருக்காரு அதெல்லாம். சரி, முதல்ல அவரு தான் எழுதினாரு. தாவரங்களை பற்றி எழுதினாரு.
விலங்கினங்களை பற்றியும் எழுதினாரு, பறவை இனங்களை பற்றியும் எழுதியிருக்காரு. அதான் சங்க இலக்கியங்களில் புள்ளினம் அப்படிங்கிற நூல் என் கையில சங்க இருக்கு. இலக்கியத்தில் புள்ளின விளக்கம், ஆம். சங்க இலக்கியத்தில் விலங்கின விளக்கம், சங்க இலக்கியத்தில் செடி கொடி விளக்கம், இந்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம தேடி எல்லாரும் இந்த இணைப்புல இருக்கும் எல்லாரும் தெரியும். அது அவர் எப்படி வந்து தொல்காப்பியர் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஆய்வு கண்ணோட்டத்தோட எழுதியிருக்காரோ அது மாதிரி இக்காலகட்டத்துல நமக்கு தெரிந்த ஒரு லூருசாமி ஐயா தான் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அவர் ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் இல்லைங்கய்யா? ஆமா, பாண்டிச்சேரிக்காரர் தான். அதான் நாச்சிபத்தை உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி கேள்விப்பட்ட ரொம்ப காலத்துக்கு முன்ன இருந்தவர். சரி, இதோட முடிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆகுதுல. மிக்க நன்றி. மிக்க நன்றி காமாட்சி. வணக்கம் ஐயா அவர்கள் இந்த 123வது சொற்பொழிவினை மிக தெளிவாக, அதாவது பயனில சொல்லாமை அப்படின்ற அந்த அதிகாரம் ஏன் வந்து புறங்கூறாமைக்கு அடுத்த அதிகாரமாக வைக்கப்பட்டது என்ற விளக்கத்தோடு தொடங்கினார்கள். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியினை இந்த குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த சொற்பொழிவு விடாது, அதாவது பல்வேறு சொற்பொழிவுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த சொற்பொழிவினை கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலையை எடுத்து ஐயா அவர்கள், ராமானுஜம் ஐயா அவர்கள், குழந்தைவேல் ஐயா அவர்கள், இந்திரா மானுவலம் அவர்கள், அதுபோல் மாலையன் ஐயா அவர்கள், புதுசா வந்து கணேசன் வினோதா அப்படின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அதுபோல பிரேமநாயகம் அப்படின்னு ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க, கிருஷ்ணாநாகரத்னம் பாரிஸ்ல இருக்கு, துர்கா மேடம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிறவங்க, அதுபோல கிருஷ்ணா நாகரத்னம்னு ஒரு அம்மா வந்து சரி. அதுபோல ஜான் பக்தின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்றது தெரியல. ஐயா அவங்க நியூ ஜெர்சில இருந்து வந்திருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அருட்தந்தை ஜான் பக்திஸ். அவரு திருக்குறளை வந்து ஸ்பானிஷ் மொழியில மொழிபெயர்த்தவரு. ஐயா இன்னைக்குதான் நேற்றுதான் அவருக்கு விளக்கங்கள் கொடுத்திருந்தேன். மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த முறைதான் பார்த்திருக்கேன். அதுபோல திருவள்ளுவர் நன்றி. திருவள்ளுவர் கல்லூரியில இருந்து ஐயா அவர்கள் வர்றாங்க. பேரு சுந்தர சார், சுந்தர ஐயா. அப்படி இதில் கலந்து கொண்டேன். சரவணன் வந்திருந்தாரு, அப்புறம் இடையிலே போயிட்டாரு. அப்படி பல்வேறு பேராசிரியர் பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு நிறைவு பெறும் வரை இருந்து முடித்து வைத்து செல்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பிரமணாமயம் ஐயா வந்து புதுதில்லியில இருந்து இணைஞ்சிருக்காருங்க ஐயா. சரி சரிங்க. எங்க இருக்காருங்க? புதுதில்லியில. ஐயா நீங்களே சொல்லிருங்க. இல்ல பிரமணாமயம் ஐயா புதுதில்லியில. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா நான் இங்க ஒரு தனியார் துறையில தாங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேங்கய்யா. புதுதில்லியில இருக்குங்கய்யா. சரிங்க சரி. நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்வு தொடர்ந்து 4வது வாரமா வந்துட்டு இருக்குங்கய்யா. நிகழ்வு. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். முடிச்சுக்கலாம்.